வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல தினமணி பேப்பர் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து February 18. இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம நியூஸ் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தேசிய கல்விக் கொள்கை அமல் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கடும் எதிர்ப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் தேசிய கல்விக் கொள்கை அதை பற்றி நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 லாங்குவேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்ப்போம். புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பாருங்க, பாலியல் குற்றங்களை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனில் ஏதோ பேசியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பெரிய அளவில் பயன்பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுமைப்பெண், தமிழ் புதல்வன் என்ற பெயர்களோடு இந்த திட்டங்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக உள்ளன. அதாவது புதுமைப்பெண், தமிழ் புதல்வன் இந்த திட்டம் வந்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் மாணவ மாணவிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்று வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் வேலைகளுக்கு செல்லும் ஒரு அற்புதமான நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முதல்வன் மூலம் ஸ்கில் டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட 28 லட்சம் மாணவிகள் வந்து வெளி அதர் ஸ்டேட்ஸ் அப்புறம் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கில் டெவலப் மூலமாக வேற வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவிலேயே முதன்முறையாக புதிதாக பணியில் சேரும் மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு என்பது தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் இப்போ பாருங்க, புதிய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ்குமார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2029 ஜனவரி 26 வரைக்கும் இவரோட பதவி வந்து இந்த பதவியில் வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 26, 2029 வரைக்கும் இந்த தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ்குமார் அவங்களோட டைம் பீரியட் அது வரைக்கும் இருக்கும். பிரசன்ட்ல இருக்கவங்க February 18 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார் அவங்க வந்து ஓய்வு பெறுறாங்க. இப்போ பிரசன்ட்ல உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர் வந்து February 18 ஓய்வு பெறுறாங்க. ஸோ அடுத்து February 19 பார்த்தீங்கன்னா புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அதை பத்தி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து யாரு பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து என்ன மெயினா எந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா, தமிழகம் அப்புறம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேரவை தேர்தல் வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி அங்க பேரவைகளுக்கான பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து இவரே நடத்துவார்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணி வைக்க போறாங்க. அடுத்த நியூஸ் என்ன பாருங்க, முதல்வர் மருந்தகம் திட்டம் February 24 தொடக்கம். ஸோ எங்க முதல்வரோட மருந்தகம் திட்டம் வந்து February 24 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை பத்தி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 மருந்தகங்கள், கிட்டத்தட்ட 1000 கடைகள் வந்து ஓபன் பண்ண போறாங்க. முதல்வரோட மருந்தகம் திட்டம். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஒரு 500 கடைகளும், தொழில் முனைவோர் மூலம் 500 கடைகள் என மொத்தம் வந்து 1000 முதல்வர் மருந்தகங்கள் வந்து திறக்கப்பட உள்ளன. அதாவது கோஆபரேட்டிவ் சங்கங்கள் மூலமா 500, அப்புறம் தொழில் முனைவோருக்காக ஒரு 500, மொத்தம் 1000 வந்து தொடங்க போறாங்க. புதிதாக முதல்வர் மருந்தகங்கள் திறக்கும் தொழில் முனைவோருக்கு ரூபாய் 3 லட்சம் வரை அரசு மானியம். ஸோ புதுசா வந்து தொழில் முனைவோர் இந்த மாதிரி மருந்தகம் ஓப்பன் பண்றதுக்கு அந்த அப்ளிகேஷன்லாம் கொடுத்து வந்திருந்தாங்களா, அவங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்க போறாங்க. மானியம் கொடுத்து ஓப்பன் பண்ண வைக்க போறாங்க. அடுத்து மதுரையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 மருந்தகங்கள் வந்து அமைய போகுது. அப்புறம் கடலூர்ல வந்து 49, கோவையில 42, தஞ்சையில 40, அப்புறம் சென்னையில 37 முதல்வர் மருந்தகங்கள் வந்து அமைய உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. February 24 தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் மருந்தகம் திட்டம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அடுத்த நியூஸ் பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கருத்து கேட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் யாரோட தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சாங்க பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவங்க தலைமையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து அமைச்சாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் வந்து கருத்து வந்து கேட்க போறாங்க. எந்த தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா யூ தலித் இருக்காங்களே, லலித் இருக்காங்களே, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கருத்து வந்து கேட்க போறாங்க. மக்களவை, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அங்க வந்து பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்தது. ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கருத்து கேட்கறதுக்காக முன்னாள் தலைமை நீதிபதி யாரு லலித் அவங்கள்ட்ட வந்து இது கொண்டு போயிருக்காங்க. February 25 அது வந்து அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ அவங்க கருத்து கேட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுப்பாங்க. அடுத்து தேசிய பாரா தடகள போட்டிகள் சென்னையில் இன்று தொடக்கம். ஸோ பாரா அத்லெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் பாரா அத்லெட்டிக்ஸ் வந்து சென்னையில் வந்து நடக்க போகுது. இது வந்து 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் சென்னை ஜவஹர்லால் நேரு
விளையாட்டு அரங்கில், அதாவது ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில வந்து தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் ஆதரவுடன் முதல் முறையாக சென்னையில் நடைபெறும் இப்போட்டி. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஸ்பான்சர் பண்ண போறாங்க. சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. ஸோ 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். கொஞ்சம் 4-5 டாபிக்ஸாக இருக்குது, 4-5 கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குது. டெய்லியும் வந்து ஒரு 5 to 6 கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து மொத்தமாக படிக்க முடியாது. ஸோ இதே மாதிரி நம்ம நாளைக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.